ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி செஞ்சிடலாம். யாருக்கு தான் இட்லி பொடி பிடிக்காது சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா வீடே மணக்க இட்லி பொடி ரெடி பண்ணிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இட்லிக்கு போட்டு கொடுத்தா ஒன்று இல்லை 4 சேர்த்து சாப்பிடுவாங்க. 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கைவிடாமல் வறுத்துக்கோங்க. நல்லா கடலைப்பருப்பு வறுபடணும். இந்த மாதிரி நல்லா வறுபடணும். வறுபட்டதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். அதே பேனை வச்சுக்கலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்தோங்க இல்லையா, 2 கப்பு உளுத்தம்பருப்பு, அதையும் வறுத்துக்கலாம். நல்லா உளுத்தம்பருப்பு நல்லா கலர் திரும்பணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. எல்லா பருப்பும் ஒரே மாதிரி கலர் மாறணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா உளுத்தம்பருப்பு எப்பவுமே வறுக்கும் போது நல்லா மணக்கும். நல்லா கலர் வறுபட்டாச்சு. இதையும் இதிலையே சேர்த்திடலாம். 1 கப்பு பொட்டுக்கடலை, கருவேப்பிலை கலக்கம் எடுத்து ரொம்ப நேரம் வறுபடணுன்றதில்ல. பொட்டுக்கடலை வறுத்தாச்சு, எடுத்துடலாம். எள்ளு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். எள்ளு மணமாக நல்லாயிருக்கும். ஆனால் பயங்கரமாக வெடிக்குவான். பட்டு குட்டுன்னு சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் இவன். தீச்சிடாதீங்க. ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வறுபட்டாச்சு. இதையும் இதிலையே சேர்த்திடலாம். அதே பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா மொறுன்னு வரணும் கருவேப்பிலை, அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். சவுண்டு தெரியுதுங்களா? இன்னும் ஒரு 2 செகண்ட் வறுத்தோம்னா கருவேப்பிலை வறுபட்டுடும். வறுபட்டாச்சு. இதையும் இதிலையே சேர்த்திடலாம். எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம இவ்வளோ வறுத்ததெல்லாம் ட்ரையாக வறுத்துங்க. நல்லா ஒரு 15 - 20 மிளகா போல். இது கொஞ்சம் நல்லா காரம் மிளகா. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகா வறுபட்டாச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம். இது 2 நிமிஷம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் முதல்ல இதில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிடலாம். ஆற விட்டு அரைச்சிங்கன்னா தான் நமக்கு வரும். ஆமாம், மையம். மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகாயை சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம். இதில் நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாம் சேர்த்திக்கலாம். பெருங்காயம் 1/2 ஸ்பூனு, பொடிக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இட்லி பொடி அரைச்சாச்சு. இதை நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கணுங்கன்னா 3 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. நம்ம பதமாக வறுத்ததுனால எதுவுமே ஆகாது. ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. நமக்கு அவசரத்துக்கு கை கொடுக்கும். சாதத்துக்கு பருப்பு பொடி போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இட்லிக்கு சட்னி யூஸ் ஆகும். நம்மளுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சுட்டு தாராளமாக இட்லி பொடி சேர்த்திக்கிட்டோம். சில சமயத்தில் நமக்கு களிக்கு கூட யூஸ் ஆகுங்க இந்த இட்லி பொடியும். நெய், நல்லெண்ணெய் எது இருந்தாலும் சரி. வீடியோக்குன்னு கொஞ்சம் கம்மியாக தொடுறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.